எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இந்த கதை தலைப்பு சோதனை சாதனையாக்குவோம். மகா பெரியவர் இந்த ரிலீஸ் பண்ண சுப்பு ஆரம்பம் சொன்ன கதையை இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உலக வரலாறுகளை புரட்டி பார்த்தால் துன்பப் படிக்கட்டுகளில் துவளாமல் ஏறியவர்கள்லாம் நிச்சயம் பெரிய சாதனைகளை செய்ய முடியும் என்பதற்கு இந்த பால் கதை ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு பால் தன்னையே நினைத்து வருத்தப்பட்டார். கோமாதாவின் வயிற்றில் குளிர்ச்சியாக இருந்த எண்ணெய் கலந்தார்கள். அதோடு விட்டுவிடவில்லை. அடுப்பில் வைத்து கொதிக்க வைத்தார்கள். கொதிக்க வைத்த எண்ணெய் ஆரியவுடன் மோர் என்ற நண்பனை எண்ணெய் ஊற்றினார்கள். நாங்கள் இருவரும் எங்கள் கதைகளை பேசியபடியே உடைந்து போனோம். இதாக இருந்த எண்ணெய் மறுபடியும் மத்தால் கடைந்து படாத பாடுபடுத்தி வெண்ணையாகவும் மோராகவும் பிரித்தெடுத்தால் அந்த வீட்டுக்காரன். படாத பாடுபட்டேன். பிறகு இந்த வெண்ணையாக இருந்த எண்ணெய் மறுபடியும் அடுப்பில் வைத்து கொதிக்க வைத்தார். ஐயோ குடித்தேன், துவண்டேன். இதோடு என் துன்பக்கதை முடியும் என்று நினைத்தேன். ஆனால் எனக்கு இந்த வெண்மை நிறம் மாறி புது நெருக்குத்தன்மையோடு ஒரு மனம் வீச தொடங்கினேன். நெய்யாக மாறினேன். வாசலிலே போய்கொண்டிருந்த அம்மா ஆளாக்கு நெய் எவ்வளவு என்று கேட்டார். ஆளாக்கு நெய் 8 ரூபாய் என்று சொன்னார். ஆளாக்கு பாலாக இருந்தபோது நான் 1 ரூபாயாக இருக்கிறேன். இப்போது 8 மடங்கு கூறிவிட்டேன். இந்த நெய்யை கொண்டு குறுக்கள் கையில் கொடுத்து இறைவன் தலையில் அபிஷேகம் செய்ய சொன்னால் அந்த அம்மா. என் உச்சியே குளிர்ந்து விட்டது. இறைவனுக்கும் எனக்கும் தொடர்பு ஏற்படுத்தவா இந்த கஷ்டங்கள்? ஆக பாலாகி நான் பட்ட கஷ்டங்களே என் நிலை தகுதி தராதரம் இவற்றை உயர்த்தும் என்றால் மனிதர்கள் நீங்கள் படும் கஷ்டங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விலை உண்டு என்பதை உணர்த்தவே இறைவா என்னை ஆளாக்கு நெய்வோடு என்னை ஆளாக்கு சுட சுட பொன் ஒளிரும் என்று சும்மாவா சொன்னார்கள்? இறைவன் ஒருவனை முன்னுக்கு கொண்டு வர விரும்பினால் அவனுக்கு அருள் மாறி பொறிவதற்கு பதிலாக துன்பங்களை கொடுத்து தேவைகளை கொடுத்து பண்படுத்துகிறான். அவையே அவனை முன்னுக்கு வர செய்கின்றன. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க.